தாய்லாந்துல இருக்க டைகர் பார்க் அப்புறம் இன்னும் இந்த மாதிரி சில இடத்துக்கு ஏன் போகக்கூடாதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 15-20 வருஷம் முன்னாடி தாய்லாந்துல டைகர் டெம்பிள் பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தது. அங்க டூரிஸ்ட் புலி கூட நடக்கிறது, உணவளிக்கிறது, போட்டோ எடுக்கிறதுன்னு காசு வாங்கிட்டு அலோவ் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல புலியோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. வைல்ட் லைஃப் அத்தாரிட்டிஸ் அந்த ரைட் பண்ணும்போது ஃப்ரீசர்ல 40 இறந்த குட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது புலிகள் ஆக்ரோஷமா இல்லாம இருக்க ட்ரக்ஸ் கொடுக்கறது, சட்டவிரோதமா இனப்பெருக்கம் பண்றது, புலி பாகங்களை விற்கிறதுன்னு பண்ணிருக்காங்க. கடைசியா 2016ல டைகர் டெம்பிள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2018ல ஓபன் பண்ணதுதான் டைகர் பார்க். இங்கேயும் அந்த மாதிரி ட்ரக் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. புலிக்குட்டியா இருந்தாலும் அதோட ஆக்ரோஷமும் நகமும் இப்படி இருக்கும், தொட முடியாது. ஆனா இவங்க ட்ரக்ஸ் கொடுக்கறதுனாலயும் நகங்களை எடுத்துறதுனாலயும் நம்மனால கிட்ட போக முடியுது. இந்த மாதிரி இருக்க புலி கிட்ட போட்டோ எடுத்து வீராப்பு காமிச்சிக்கிறது வேஸ்ட். இந்த உலகத்துல அதிகம் வைல்ட் டைகர்ஸ் இருக்க நாடு இந்தியா. நம்ம ஏன் இதெல்லாம் செஞ்சு டூரிசம்ல காசு பார்த்திருக்கலாமே? ஏன்னா இந்தியால ஸ்ட்ரிக்டான வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் லாஸ் இருக்கு. நம்ம புலிகளை மதிக்கிறோம், அதுங்களை காட்டுல பார்க்க விரும்புறோம். இந்த மாதிரி கூன்ல இல்ல. சோ இந்த மாதிரி இடம் உங்க டூர் லிஸ்ட்ல இருக்கணுமான்னு நீங்க தான் யோசிக்கணும்.